ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். கற்பனசாமியை வழிபட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கற்பசாமி தான் இனிமேல் உங்களை காப்பாற்றுவார். அவர் விட்டால் அவர் வழி இல்லை. அதனால் கும்பராசி நேயர்கள் கற்பனசாமி வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். ஜூன் 19 வரைக்கும் அந்த நிலைப்பாடு இருக்குது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல செவ்வாயோட ஆதிக்கம் இருக்குது. இப்போ 2ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சூரியன் இருக்கிறாங்க. சூரியன் இன்றைக்கி 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 14/4/2026 சித்திரை 1. அனைவருக்கும் சித்திரை நல்வாழ்த்துக்கள். வரபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு இப்படி சார் இருக்குது அப்படின்னா, புத்தாண்டு உங்கள் ராசியில் தான் பிறக்குது. சரியா? உங்கள் ராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறகு சந்திரன் ராசியில் இருக்கிறாரு. 6 கூடியவன் ராசியில் புதன் ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு. இந்த அமைப்பு எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. சரியா? குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்லது தான். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். கும்பராசியில் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மென்பொருள் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, மொபைல் ஃபோன், அதுபோக மெஷினரி, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், இது மாதிரி கனரக வாகனம், இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். வீடியோவை நோக்கம் என்னம்னா, ராசிக்கு 2ஆம் இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாவகரங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், செவ்வாய் இருக்கிறாங்க. இதில் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் அஸ்தமன நிலையில் இருக்கிறார் ஏப்ரல் 23 வரைக்கும். அதுக்கு பின்னாடி அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். சரியா? இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாருன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். பழக்க வழக்கம், குடும்ப உறவு, இதில் சில பிரச்சனைகள், பணத்தட்டுப்பாடு இருக்கும். அவர் 2ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 4ஆம் இடத்தையும், ராசிக்கு 8ஆம் இடத்தையும், ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சனி செவ்வாய் கூட்டணி நல்லா இருக்காது. செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துல 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. சரியா? ஒரு 19/5 வரைக்கும் இருக்கிறாரு. யார்? செவ்வாய் பகவான். இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. ஸோ சனி செவ்வாய் கூட்டணி ஒரு நல்ல பலனை கொடுக்காது. செவ்வாயும் தன் பங்குக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 8ஆம் இடம் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ இந்த 2 பாவகரங்கள் சேர்ந்து பார்க்குற இடமெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இந்த காலகட்டத்தில் கற்பனசாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அனைத்தும் வசப்படும். நான் பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸுக்கு அனைவருக்கும் சிறந்தால்தான் நன்றி. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, சூரியன் 7 கூடியவன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். சித்திரை 1லேருந்து சித்திரை 30 வரைக்கும் 1 மாத காலம் 3ஆம் இடத்துல தான் இருப்பார். சுக்கிரன் கூட சேரலை. சுக்கிரன் தணிஞ்சு தான் இயங்கிட்டு இருக்கிறாரு. சுக்கிரன் நிலைப்பாடு ஓரளவு பரவாயில்ல. ராசிக்கு 4, 9 கூடியவன் அடுத்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பரவாயில்ல. சுகப்படுவீர்கள். எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே ஆள் தனிப்பட்ட முறையில் எந்த பாதிப்பும் இருக்காது. குடும்ப பிரச்சனை இருக்கும். குடும்ப உறவு பிரச்சனைகள், சரியா? அதனால் தொழில் பிரச்சனைகள், இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனைகள், அதனால் டிஸ்டர்ப் ஆவீங்க. கொஞ்சம் விரயமாகும். தொழில் ரீதியாகவும் விரயமாகும். தொழில் ரீதியாகவும் அலைச்சல் திருச்சல் இருக்கும். அதுபோல் உடன் பிறந்த இளைய சகோதர விஷயத்துலேயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவீங்க. விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும். சுக்கிரன் ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா? இப்போ 3ஆம் தேதி, இப்போ 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு 19 வரைக்கும். 19 ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு மேலே அவர் 4ஆம் இடத்துல போய் நல்ல பலன்களை கொடுப்பார். மாளவிய யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ சூரியன் சுக்கிரன் 2 பேருமே நல்ல பலன்களை கொடுப்பாங்க. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, நல்லது தான். அவர் தான் வீட்டுக்கு எந்த வீட்டில் இருக்கிறாரு? தான் வீட்டுக்கு சிம்மத்துக்கு அவர் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். பரவாயில்ல. இவ்வளோ நாள் 8ஆம் வீட்டில் இருந்ததுனால கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தது. கும்பராசியில் சில டிஸ்டன்ஸ் இருந்தது, இணக்கம் இல்லாமல் இருந்தது, இன்டெகிரேஷன் இல்லாமல் இருந்தது, நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை, அரசாங்க உறவு, அரசாங்க ரிலேஷன்ஷிப், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட காரியங்களில் பிரச்சனை இருந்தது. இனிமேல் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆயிரும். 3ஆம் இடத்துல இருக்க சூரியன் நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுப்பாரு, ஒரு வேகத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. ஆள் நல்லா இருப்பீங்க. உச்சமடைகிற சூரியன் ஒரு தயால சிந்தனையை கொடுப்பாரு. தைரியம், துணிவு இருக்கும். துணிவே துணைன்னு இருப்பீங்க. பொருளாதார வசதி இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, மனக்கலக்கம் இருந்தாலுமே கையில் காசு பணம் நல்லாயிருக்கும். உத்தியோகம் பண்ணுற இடத்துல மேலதிகாரியோடைய பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரிகிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. போட்டி பந்தயம் நல்ல வெற்றி கொடுக்கும். எதனாச்சும் காம்படிஷன், மற்றபடி ஒரு பந்தயம், இது மாதிரி காரியத்தில் ஈடுபடுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும். நீங்கள் இப்போ கும்பராசியில் பிறந்திருக்கீங்கன்னா சூரியன் ராசிக்கு கேந்திர கோணத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேயர்களே? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்தெந்த மாதத்தில் பிறந்திருக்கணும் அப்படி பார்த்தோம்னா, வைகாசி மாதம் தாண்டி பிறந்திருக்கணும். சரியா? வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இந்த மாதம் பிறந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். வைகாசி டு கார்த்திகை மாதம் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே நேரம் சூரியனை 3ஆம் இடத்துல இருக்கார். உபசன சாலத்தில் இருக்கிறதுனால காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும்.
சரியா? அரசாங்க சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கும், கமிஷன் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். எதிர்ப்பு இருக்காது, உங்களை எதிர்த்தவங்களாம் நிர்மூலமாகிடுவாங்க, நல்ல விதமாக இருக்கும். உடன்பிறந்த சகோதரர்களில் ஒரு ஏற்றம் இருக்கும். இருப்பினும் இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 3 குடைவன் வந்து 2ஆம் இடத்துல சனி பகவான் சம்மந்தப்பட்டிருக்கனால அவங்க என்ன அவங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்கப்பே நினைப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட கோஆர்டினேஷன் பண்ணும்போது சில பிரச்சனைகள் இருக்கும், சரியா? ஆனால் அவங்க செய்கிறது அவங்க பார்வைக்கு கரெக்டாக இருக்கும், பட் ஒத்துக்கு போகாது. குடும்பத்தில் அது ஒத்து போகாமல் சில பிரச்சனைகள் வரும். நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க, சுய சம்பாத்தியம் இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஈஸியாக சில காரியங்களை முடித்து பணம் உங்களுக்கு வரும். அது ரிஸ்க் ரொம்ப எடுக்க மாட்டீங்க, ஈஸியாக பணம் வரும். நிலுவை பணம்லாம் வரும், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நிலுவை பணம். நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிறீங்க, கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் செய்கிறீங்கன்னா அதில் பில்லாம் பாஸ் ஆகி சக்குன்னு செக்கெலாம் வரும். நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும். சூரியன் ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குறாரு. அடுத்து சுக்கிரனும் இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு போயிட்டார், நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே, சூரியன் சுக்கிரன் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறது நல்லது தான். சுக்கிரன் வந்து 4 கூடயும் 4ஆம் இடத்துல இருக்கனால தாய் அன்பு நல்லாயிருக்கும், தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும், வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், மகாலட்சுமியோட அனுக்கிரம் இருக்கும். ஸோ சுக்கிரன் வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டுமான துறையில் இருக்கிறவங்க, விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் 4ஆம் இடத்துல சூரியன் பாக்கியம் இருக்கும். குடும்பத்தில் வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், விவசாய தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மில்க் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணி செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்க சூரியன் அதில் 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 10ஆம் இடத்தை தனித்து பார்ப்பார். தனித்து பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். நினைத்த காரியம் கை கொடுக்கும். மனதில் தீராத ஆசைகளும் நிறைவேறும். மனதில் ரொம்ப நாள் வேண்டிய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறது நல்ல வழியாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு திட்டங்கள் போடுவீங்க. எதிர்காலத்தை நினச்சி சில திட்டங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு அவசர திருமணம் இருக்கும், துரித திருமணம் இருக்கும். சித்திரை மாதம் மேக்ஸிமம் திருமணம் நடக்காது, பட் திருமணத்துக்கு உண்டான காரியங்கள்லாம் மலை நடக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா நேரில் கணவன் மனை உறவு நல்லா இருக்கும். மனை வழியில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? கூட்டுத்தொழில் நல்லா இருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பலருக்கும் வழிகாட்டியாக இருப்பீங்க. பிறருக்கு வந்து மாடல் ஆஃப் அதர்ஸ்னு சொல்கிற மாதிரி பிறருக்கு வந்து முன்மாதிரியாக இருப்பீங்க. நல்லபடியாக இருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சித்தி இருக்கும். அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். சுயதொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். கண்டதே படித்தால் பண்டிதன் ஆகலாம் மாதிரி நல்லா படித்து நல்ல லெவல் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உலக அனுபவம் இருக்கும். எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க, வெளிநாடு வெளிமாநிலம் நீங்கள் சார்ந்த துறை ரீதியாக போயிட்டு வருவீங்க. உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக 4 இடத்துக்கு சுற்றி போயிட்டு வருவீங்க. ஸோ கும்பராசிக்கு அடுத்த வரைய நாட்களில் சித்திரை வைகாசி 2 மாதத்தில் சுக்கிரனும் சூரியனும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சரி சார், நீ வீடியோவில் என்ன சொன்ன போதா கற்பனசாமி வழிபாடு பண்ணுன்னு சொன்னேல? ஆமாம், உண்மைதான். இப்போ வந்து அந்த அமைப்பை பற்றி பேச போகிறோம். சனி சூரிய செவ்வாய் 2 பேரும் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 2ஆம் இடம் வந்து வாக்குஸ்தானம், ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்துகிற இடம். நம்ம யாருன்னு நம்ம வெளிப்படுத்துறது நம்ம பேச்சு தான். ஆளை பார்த்தா சரி, ஆள் நல்லா இருக்கார் சார், ஆள் பாதி ஆடை பாதி, நல்ல ஆள் டிப்டாப்பாக இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட பழகும்போது பேசினா தானே தெரியும். ஒரு மனிதன் வந்து தன்னை அறிமுகப்படுத்துகிறதே பேசுகிறது தான். எந்த தொழில் பண்ணாலும் சரி பேசணும். நம்ம பேசினா தான் டெலிவரி கரெக்டாக இருக்கும். மௌனமாக இருந்து சில காரியத்தை பண்ணலாம். காரியத்தை பண்ணினாலுமே அது ரொம்ப நாள் நீடித்து இருக்காது. அந்த காரிய விஷயம் எதனாச்சும் ஒரு தர்க்கம், ஒரு ஆர்குமெண்ட் இருக்குன்னா நிறைய பேசி தான் ஆகணும். சரியா நேர்களே? அதனால் பேச்சு ரொம்ப முக்கியம், வாக்கு ரொம்ப முக்கியம். வாக்கு ஸ்தானாபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. யார்? புதன். நீசபங்கம் அடைகிறாரு. பரிவர்த்தனை யோகத்தில் நீசபங்கம் அடைகிறது ஒரு வகைக்கு நல்லதான். ராசிக்கு 2-11 கூடையவனும், ராசிக்கு 5-8 கூடையவனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு வகைக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? 2-11 5-8 இது எந்த காம்பினேஷனில் வரும்னா, வீட்டில் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள், உங்கள் குழந்தைகள் வீட்டில் நல்லா எதிர்பாராத சில சந்தோஷத்தை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பாராத சில அதிர்ஷ்டம், லக்கியெல்லாம் அடிக்கும். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வயதானவர்கள், கும்பராசியில் வயதாயிருச்சு அப்படின்னீங்கன்னா உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகணும், இல்லைன்னா தூர இடத்துக்கு போய் படிப்பு விஷயமாகவோ இல்லைன்னா உத்தியோக ரீதியாகவோ ஏதோ வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஏன்னா 5-8 கூடையவன் 2-11 கூடையவனோட பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வரும். அது திடீர் வருமானம் வரும். சரியா? அந்த வருமானத்தை நீங்கள் லாபமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா தான் சார் இருக்குது. ஆனால் சிக்கல் என்ன சார்னா, குடும்ப பிரச்சனையில் சிக்கல், பேச்சுவார்த்தையில் சிக்கல், பழக்க வழக்கத்தில் சிக்கல், குடும்பத்தில் திடீர்னு புகைச்சல், சண்டை, சகோதர யுத்தம் இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஏன்னா ஒரு ராசிநாதன் 1-12 கூடியவன் 2ஆம் இடத்துல 7 சனியாக இருந்து எஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. ஏப்ரல் 23க்கு மேலே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கவனமாக இருக்கணும். சரியா? அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் கற்பனசாமி வழிபாடை பண்ணணும்.
கருப்பணசாமி ரொம்ப முக்கியமான தெய்வம், காவல் தெய்வம். சரியா? அவர் வந்து ராகு கேதுகளுடைய தாக்கத்தை குறைப்பார். ராசியில் வேறு ராகு இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கணவன் மனை உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டில் சில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஸோ கருப்பணசாமி வழிபாடு இந்த காலகட்டத்தில் பண்ணணும். எப்போ சார் பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை பண்ணலாம். இரவு 8 to 9 பண்ணலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில் போய் கருப்பணசாமியை கும்பிடலாம். கருப்பணசாமி கோயில் உங்கள் வீட்டு ஊர்லேயே இருக்கும். சரியா? நிறைய இடத்துல இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் கும்பிடலாம். குறிப்பாக பெருமாள் கோயில் இருப்பார். பெருமாள் கோயிலில் கருப்பணசாமி கோயில் இருக்கும். இல்லைன்னா சில இடத்துல தனி சந்நிதியும் இருக்கும். இப்போ மதுரை திருப்பரங்குன்றத்தில் அவர் தனி சந்நிதி இருக்குது. கும்பிடு கருப்பணசாமி, முதல் கும்பிடு கருப்பணசாமி. அவரை கும்பிட்டு தான் நம்ம முருகப்பெருமானை கும்பிட போகணும். மதுரை அழகர் கோயில்லையும் அவருக்கு தனி சந்நிதி இருக்குது. ஸோ இப்படி வந்து கருப்பணசாமி எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறாரு. அவர் வழிபாடு பண்ணுங்கள். எப்படி சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, எலுமிச்சம்பழம் கொண்டு போங்க, கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் இடது கையிலையும் கட்டிக்கலாம், ஆண்கள் வலது கையிலையும் கட்டிக்கலாம். ஸோ இதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் குடும்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கும், பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், தாய் அன்பு நல்லாயிருக்கும், தாய் வீடு உறவுகள் நல்லாயிருக்கும், தாயோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்கிற இடமெல்லாம் நல்லபடியாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ராசிக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம் இதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த ஆதிபத்திய விசேஷங்கள்லாம் நல்லாயிருக்கும். சரியா? 3ஆம் இடம் தைரியம், ஆள் நல்லா இருப்பீங்க, ஃபோர்ஸாக இருப்பீங்க, தொட்டக்காரை இருந்தாலுங்க காரிய அணுகுலவருக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். 4ஆம் இடம் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயார், ட்ராவல், டிரான்ஸ்போர்ட் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 8ஆம் இடம் அலைச்சல், திடீர் பிரச்சனைகள், எதிர்பாராத சில சம்பவங்கள். சரியா? எதிர்பாராத நடக்கிற சில விபத்துக்கள், இதிலிருந்து வெளியே வரலாம். ஸோ கருப்பணசாமி வழிபாடு இந்த காலகட்டத்தில் வழிபட்டே ஆக வேண்டும். கருப்பனை தவிர வேறு ஆள் வழி இல்லை. கருப்பசாமி விட்டால் வேறு எந்த தெய்வமும் இப்போதைக்கு துணை இருக்காது. துணை இருக்கும், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாமே இருக்கும். இருப்பினும் நமக்கு வந்து சில நேரங்களில் சில தெய்வத்தை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும். சில தெய்வத்தோடைய வழிபாடு அதிகப்படுத்திட்டோம்னா பிரச்சனை தீரும். ஏன்னா சனி செவ்வாய் 2 பேருமே வந்து காலபைரவருடைய சீடர்கள் தான். காலபைரவர் காலத்தை காக்கிறவர், சிவனுடைய அம்சம். கருப்பணசாமியும் வந்து பெருமாள் அண்டு சிவனுடைய அம்சம்தான். கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கருப்பணசாமி முனே நமோ நம. இது அவருடைய மந்திரம். இந்த மந்திரம் வேணுங்கிற என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். கருப்பணசாமி ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன். வாட்ஸ்அப்பில் கேட்கணும், ஃபோன் பண்ணிலாம் கேட்கக்கூடாது. வாட்ஸ்அப்பில் நான் இமேஜ் அனுப்பிவிடுவேன். 8807457629. ஸோ கருப்பணசாமி வந்து நல்ல ஒரு அமைப்பை வந்து அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு கும்பராசி கொடுப்பார். ஏழரைச்சனியோட தாக்கத்தையும் குறைப்பார். பொதுவாக ஏழரைச்சனி காலகட்டத்தில் கருப்பணசாமி வழிபாடு பண்ணுறது வந்து சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கும். ஏப்ரல் 23க்கு மேலே கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும், கவனமாக இருக்க வேண்டும். ஏழரைச்சனியுடைய 3வது காலகட்டம் நடக்குது, பாதசனி. அதாவது விரியச்சனி, ஜென்மச்சனி, பாதசனியில் இருக்கிறீங்க. ஸோ 3வது கட்டத்தில் இருக்கிறதுனால வந்து என்னென்னா மனதில் ஒரு பதட்டம் இருக்கும், மனப்பதட்டம் இருக்கும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா பதறிய காரியம் சதுரும் அப்படிம்பாங்க. அதனால் ஒரு பதட்டத்தில் இருப்பீங்க, டென்ஷனில் இருப்பீங்க, கவனமாக இருக்கணும். அது 2ஆம் இடத்துல செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பதட்டம் இருக்கும், தொழிலில் வந்து ஒரு அசம்பந்தம் இருக்கும், தொழிலை எப்படி செய்யலாம் வைக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 3-10 கூடியவன், தைரிய வீரிய சனாதிபதி, கர்ம சனாதிபதி. அதில் செய்கிற காரியத்தில் ஒரு பதட்டம் நடுக்கம் இருக்க தான் செய்யும். அதுக்கு வந்து கருப்பணசாமி வழிபாடு அதிகமாகும். அதுபோக சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. அது எந்தெந்த லக்கணம் சார் அப்படி பார்த்தோம்னா கன்னி மிதுனம். சரியா? கன்னி மிதுனத்து லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது. கன்னி மிதுனம், மகர கும்பம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் அந்தளவு சிறப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டார். அடுத்து சனி பகவானும் அவரோட சேர்ந்து இருக்கிறதுனால சனி பகவானும் சில லக்கணத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். 2 பேருமே 50-30% எடுத்துருவாங்க. சனி பகவான் கடகம், சிம்பம், விருச்சிகம், மேசம் இந்த 4 லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். ஸோ இப்படி வந்து 2 பேருமே 2 விதமான நிலைப்பாட்டில் இருப்பாங்க. செவ்வாய் ஒரு சுறுசுறுப்பான கிரகம், வேகமாக இயங்குற கிரகம். சரியா? எதுவுமே ஃபோர்ஸாக செய்கிற கிரகம். சனி பகவான் வந்து நினைச்சு மெதுவாக செய்வார், ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியில் இருப்பார். அதனால் 2 பேருமே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியாது. கை மீறி போகும், எல்லை மீறி போகும், பேச்சுவார்த்தை முத்தும். பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பீங்க, சும்மா இருக்கிற நேரத்தில் எதனாச்சும் பேசி பிரச்சனை உண்டாக்கிடுவீங்க. ஸோ அதனால் கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். பர்டிகுலராக மே 19ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும். மே 19 வரைக்கும் செவ்வாய் வந்து ராசியில் இருக்கிறாரு. சரியா? செவ்வாய் வந்து ராசியில் இருக்கிறார். அதுக்கடுத்து தான் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இப்போ வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல மே 19 வரைக்கும் இருக்கிறாரு. பொருளாதார விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். ஃபினான்ஸ் விஷயம், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். பணம் ஒரு பக்கம் வந்தாலும் விரைய ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். குடும்ப செலவுக்கு ஒரு பக்கம் விரையம் போயிட்டுருக்கும். 8ஆம் இடம் வழுக்குது, வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் பார்வை இருக்குது. இப்போதைக்கு புதன் பார்வை கொஞ்சம் இருக்குது. புதன் பார்வை இருந்தாலுமே புதன் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டார். சரியா? புதன் வந்து
உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து இப்போ ராசிக்கு 9ஆம் தேதியே வந்துட்டார். வந்தவர் வந்து ராசியில் இந்த எவ்வளோ நாளைக்கு சார் இருப்பார் அப்படி பார்த்தோம்னா ஒரு 10-12 நாள் தான் இருப்பார். அதுக்கு பிறகு புதன் மாறி போயிடுவார். மாறி அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடத்துக்கு போகிறது வேறு விஷயம். சரி, அவர் வந்து மேசத்தில் வந்து பகமை பெறுவார். இருப்பினும் வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து புதன் வந்து 18ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரியா, ஏப்ரல் 18க்கு மேலே. ஸோ 2ஆம் இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும். பாவகிரக தொடர்பில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். 2ஆம் இடங்கிறது வந்து குடும்பத்தையும் வருமானத்தையும் பாதிக்கும். சரியா நேர்களே, அதனால் நீங்கள் வந்து குடும்பத்திலையும் கவனமாக இருக்கணும், குடும்பத்தில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். அதுபோக வந்து எந்த ஒரு டாக்குமெண்டேஷன், பத்திரம் எழுதுறது, மற்றவிட கையெழுத்து போடுறது, அக்ரிமெண்ட் போடுறது, கான்ட்ராக்ட் போடுறது, எதாக இருந்தாலும் சரி படித்து பார்க்கணும். சரி, எதையும் படித்து பார்க்காம கையெழுத்து போட்டுறாதீங்க. சரியா, புதன் வேறு 3ஆம் இடத்துல மறைஞ்சி ஸ்தானபலம் மறைஞ்சி பகமை பெறுவார். மேசத்தில் சூரியன் அங்கே இருப்பார், அஸ்தமனம் அடைவார். ஸோ புதனும் வீக்காகிறதுனால புத்தி கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா புதன் வந்து 5 கூடியவன், புத்திசாலித்தனத்துக்கு உண்டான இடத்தக்கூடியவன், புத்தி கூர்மைக்குள்ளவன், க்ரியேட்டிவ் மைண்டுக்குள்ளவன். அவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால எதுவுமே பார்த்து படிக்கணும், பார்த்து கையெழுத்து போடணும். படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள்லாம் இப்போ எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, 10த்துக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன். +2க்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். ஸோ இந்த +2 வரைக்கும் பிரச்சனை இல்லை. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருக்கணும். சரியா நேர்களே, வியாபாரத்திலும் சில சிக்கல்கள் வரும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கும்பராசிக்கு வந்து அடுத்தடுத்து நடக்கின்ற தேவையற்ற காரியங்கள். சரியா, இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி செவ்வாய் இணைவு ஒரு வித்தியாசமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். சரியா, டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். மாடர்ன் டெக்னாலஜி படித்தவங்க, மிஷினரி சம்மந்தப்பட்டவங்க, தொழில்நுட்பம் படித்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். குறிப்பாக இன்ஜினியரிங்கில் வந்து சிவில், மெக்கானிக்கல், அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங், கட்டட சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் ரெண்டுமே சேர்ந்து வரவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். விவசாயத்தில் அந்த அளவுக்கு வருமானம் இருக்காது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ரெண்டும் ஒன்று தான், இருந்தாலும் அதில் சில வித்தியாசம் இருக்குது. சரியா, பயிர் வளர்ப்பு, தோட்டம் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த வகை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். நிலம் ஆர்ஜிதம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் வச்சுருக்கிறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ஷட்டரிங் ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க்கு, ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் கட்டடத்துக்கு ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறவங்க, குவாரி வச்சு அந்த இப்போல்லாம் புதுசாக வருதில் மணலுக்கு பதில் ஏதோ ஒன்று போடுறாங்க சிமெண்ட் கலரில், கிரே சேண்டு, எம் சேண்டு, கிரே சேண்டு, எம் சேண்டு, அந்த சேண்டு அப்படின்னு இப்போ நிறையா வருது. சரியா, அது மாதிரி சப்ளை பண்ணுறவங்களாம் கவனமாக இருக்கணும். பூமி கடையில் தோண்டி வேலை செய்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் ஒரு பூமிகாரகன். சனி பகவான் வந்து ஒரு உழைக்கிற வரைக்கும் ஏப்ரல் 23 மே 19 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, அதுக்கு தான் கற்பனைசாமி வழிபாடு பண்ணணும். கற்பனைசாமி எப்படி சார் அப்படின்னோம்னா, கற்பனைசாமி வந்து பல வகையில் இருக்கிறாரு. சந்தன கருப்பு, மார்நாடு கருப்பு, தேரடி கருப்பு, கோட்டை கருப்பு, சுந்தர கருப்பு, அலறுவையில் ஒரு கருப்பு இருக்கிறாரு. இப்படி நிறைய அவருக்கு புனை நாமங்கள் இருக்குது. ஆக்சுவலாக கற்பனைசாமிங்க இது வந்து சீதையுடைய மகன். ராமர் சீதையை வந்து விட்டு தனியாக போகும்போது சீதை வந்து சீதைக்கு 2 குழந்தைகள், லவன், குஷன். அதில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, லவன் கூட அதை விளையாண்டுட்டு இருக்கும்போது, தொட்டியில் வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது, இது கற்பனைசாமி கதையை சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா ஒரு தெய்வத்தை கும்பிடுறதுக்கு முன்னாடி அந்த தெய்வத்தோட வரலாறு தெரியணும். இன்றைக்குமே தெய்வத்தோட வரலாறை படிக்கிறது நமக்கு ரொம்ப புண்ணியம். அதனால தான் அந்த காலத்தில் மகாபாரதம், ராமாயணம், சில முக்கியமான கடவுளுடைய வரலாறை படிப்பாங்க, பிறப்பை படிப்பாங்க. கிருஷ்ணனை பற்றி படிக்கணும்னா கிருஷ்ணனுடைய பிறப்பை பற்றி படிக்கணும். அப்போ தான் அது ரொம்ப பெருமை. அது மாதிரி கற்பனைசாமி எப்படி பிறந்தாருங்கிறது ஒரு செய்தி இருக்குது, கர்ண பரம்பரை செய்தி. சீதை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஆசிரமத்தில், அது ஒரு இடத்துல ஆசிரமத்தில் இருக்கும்போது தொட்டியில் குழந்தைய போட்டுட்டு அது என்ன பண்ணியிருக்குன்னா, வெளியே எங்கேயோ போகணுன்னு நினச்சி என்ன சொல்லியிருக்குன்னா, அங்கே இருக்கிற ரிஷி இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஆசிரமத்தில் ஒரு ரிஷி இருப்பார், தபசி. அவர்கிட்ட என் குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் வெளியே பூந்தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பூ பறிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நந்தவனத்துக்கு போயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா அந்த ரிஷி வந்து தொட்டியில் பார்த்துருக்கிறாரு. அவர் வந்து சில காரியம் பண்ணிட்டு வந்து பார்த்துருக்கிறாரு, தொட்டியில் குழந்தை இல்லை. குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா, அது இறங்கி தொட்டியில் விட்டு இறங்கி எங்கிட்ட விளையாட போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. பண்ணி இவர் பார்த்துருக்கிறாரு, ஐயோ குழந்தைய காணுமே, இப்போ சீதா வந்து கேட்டானே என்ன செய்வேன், குழந்தைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷி, அந்த தபசி வந்து தன்னுடைய தப வலிமையால் மந்திரிச்சு ஒரு தர்ப்ப புல்லை வந்து தொட்டியில் போட்டார். தொட்டியில் போட்ட உடனே அதில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அதே மாதிரி குழந்தை அங்கே வந்துருச்சு. அந்த ரிஷியோடைய தப வலிமையால் ஒரு குழந்தை அங்கே உருவாயிருச்சு. இதெல்லாம் பழைய ஆளுகளுக்கு தெரியும். இப்போ புதுசாக இருக்கிற ஆளுகள்லாம் இது மாதிரி கதையெல்லாம் பார்க்குறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. அது மாதிரி படங்களும் வர்றதும் இல்லை. ஒரு 50க்கு மேற்பட்டவர்களாம் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த காலத்தில் நிறைய ஆன்மீக படம்லாம் வரும், பக்தி படங்கள்லாம் வரும். அது சம்மந்தப்பட்ட சீரியல் டிவிலையும் காட்டுவாங்க. ஓகே, ஏன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா நேரில் இது மூட நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டேன், சில ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும்.
மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்குது, இன்னும் இருக்குது. பட் அதை நம்மளால் உணர முடியல. அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த தர்பைக்கு உயிரை கொடுத்து குழந்தைய ஆக்கிடுவார். அந்த குழந்தை தொட்டியில் படுத்திருக்கும். சீதை வந்துடும். சீதாதேவி வந்து பாப்பா, குழந்தை வந்து தொட்டியில் இருக்கும். உடனே குழந்தைய எடுத்து, அதுக்கு தெரியாது தான் பிள்ளை இல்லை வேறு எதுன்னு தெரியாது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா எடுத்த குழந்தைய எடுத்து கொஞ்சி உச்சி முகந்து சந்தோஷமாக இருக்கும்போது அந்த நேரத்தில் உண்மையான குழந்தை வந்துடும். இந்த வெளியே விளையாட போச்சு பார்த்தீங்களா, இறங்கி போச்சு பார்த்தீங்களா, தமத்திட்டங்கிட்ட போச்சு பார்த்தீங்களா, அது வந்துடும். வந்தோடனே இந்த அம்மா கொஞ்சம் ஷாக் ஆயிரும். என்னடா 2 குழந்தை இருக்குது, இதில் எது நம்ம குழந்தை, ஒன்று வெளியே இருந்து வருது, ஒன்று வீட்டுக்குள்ளே தொட்டியில் இருக்குது, எது நம்ம குழந்தை அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் வந்துடும். உடனே அது என்ன பண்ணோம்னா ஒரு கோடை கிழிச்சிரும். 2 குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு கோடை கிழிச்சிரும். இந்த கோட்டை தாண்டி வர்றவங்க என் குழந்தை தான், என் குழந்தை நல்லபடியாக தாண்டி வந்துடும், வேறு குழந்தை வந்து தீ பிடிச்சிரும், அதுக்கு இந்த கோட்டை தாண்டி வரும்போது தீ பிடிச்சிரும் அப்படின்னு அது ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு கோடை போட்டுது. 2 குழந்தைகளும் அந்த பக்கம் வச்சிருச்சு. 2 குழந்தையும் கோட்டை தாண்டி வந்தது. வீட்டுக்குள்ளேயே ஒரு கோடை போட்டு தாண்டி வந்தது. அந்த அம்மாவுடைய இந்த 11 இருக்கான் பார்த்தீங்களா, உண்மையான குழந்தை நல்லபடியாக வந்துருச்சு. இந்த முனிவரால் அந்த தபசியால் உருவாக்கப்பட்ட குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அது கோட்டை தாண்டி வரும்போது தீ பிடிச்சிருச்சு. அந்த குழந்தை மேலே தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு, கருகிருச்சு, கருகி கருப்பாகிருச்சு. அது அப்படியே நிற்கிது. சீதை வந்து தாமான தூக்கிக்கிடுச்சு. தான் பிள்ளையை தூக்கி தொட்டியில் போட்டு இது பண்ண ஸ்பர்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கருகின குழந்தை சொல்லுது, அம்மா இவ்வளோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன உன் பிள்ளை மாதிரி தானே நினச்சேன், என்னையும் தூக்கி கொஞ்சினியே, இப்போ உன் பிள்ளை வந்தோடனே இப்படி ஆக்கிட்டேம்மா, நான் என்ன பண்ணுவேன், எனக்குன்னு என்ன இருக்குது, நானாக வரல, இந்த ரிஷி தான் வந்து இப்படி ஆக்கிட்டார் என்னைய அப்படின்னே சீதைக்கு வந்து மனம் இறங்குது. ஒரு பெண்ணு தானே, சீதைங்கிறது பூமாதேவி தானே, இந்த பூமியில் இருக்க எல்லாத்தையும் தாங்கிறவே சீதாதேவி தான், பூமாதேவி தான். அந்த அம்மா நினைக்குது. அந்த அம்மா அப்படியே கண்ணீர் விட்டு சொல்லுது, நீயும் என் மகன் தான்ப்பா, கவலைப்படாத, நீ கருப்பாக இன்னைக்கு தீயில கறிட்டால, இனிமேல் உன் பேர் கருப்பசாமி, கருப்பன்னு அழைப்ப, நீ எனக்கு காவலாக இரு, எனக்கும் என் கணவனுக்கும் காவலாக இரு அப்படி சொல்லி அந்த அம்மா அவரை ஒரு காவல் தெய்வமாக உருவாக்கிடுச்சு. இப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஸோ அதனால தான் கருப்பசாமி உருமாறி கருமாறி அவர் வந்து கற்பனாக இருக்கிறாரு. அவரும் வந்து மகாலட்சுமியோட குழந்தை தான், சரியா, லக்ஷ்மி அம்சம் உண்டவர் தான். அதனால தான் அவர் கிருஷ்ணாய அப்படின்னு ஆரம்பிக்குது. கிருஷ்ணாய, கிருஷ்ண வர்ணாய, கிருஷ்ணனுடைய மேனி, கிருஷ்ண மேனியன்னு கருப்பு தானே, கிருஷ்ணனே கருப்பு தானே, கருநீல வண்ணன் தானே. ஸோ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனியை நம்மன. மகாகாலாய ஈஸ்வரனையும் பட்டத்தையும் எடுத்து வந்தார். ஏன்னா அவர் கோயிலில் வந்து அவருக்கு வந்து உபதி தான் கொடுப்பாங்க, சரியா, ஈஸ்வர பட்டத்தை பட்டு வந்ததால். ஏன்னா தபசி வந்து சிவனுடைய சிவநாமத்தை சொல்கிறவர் தபசி ரிஷி, அவர் சிவநாமத்தை சொல்லி தான் தர்பை போட்டிருக்கிறார். அதனால் ஈஸ்வர பட்டமும் அவருக்கு இருக்குது, சரியா நேர்களே. அதனால் பெரும்பாலும் சிவனம் ஹரிகரன் சேர்ந்த ஒரு அம்சம்தான் கற்பனசாமி. அவருக்கு நிறைய நாமங்கள் இருக்குது, வழிபாட்டு முறைகள் இருக்குது, சரியா நேர்களே. ஸோ அப்பேற்பட்ட கற்பனசாமியை மிதுன ராசினியர்கள் ஏப்ரல் 28 மே 19 வரைக்கும் கும்பிடணும், சரியா. உங்கள் கோவில் பக்கத்தில் இருந்துன்னா போங்க, கும்பிடுங்க, அவருக்கு வழிபாடு பண்ணுங்க. அவருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிபாடு பண்ணுவாங்க. சில பேர் அவருக்கு சுருட்டு சாராயமெல்லாம் வைப்பாங்க, சில பேர் சக்கரை பொங்கல் வைப்பாங்க. நீங்கள் எது வேணாலும் செய்யலாம், சரியா. ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. செவ்வாய்க்கிழமை போகிறது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை ராகு வேலையில் போனீங்கன்னா மிகச்சிறப்பு. செவ்வாய்க்கிழமை ராகு 3 to 4:30 இருக்கும் ராகு வேலை. சார் அந்த நேரம் போக முடியல சார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 செவ்வாய் உரையில் போங்க. ஏன்னா ராகு கேதுகளுடைய தாக்கத்தை குறைக்கிறவர் கற்பனசாமி தான். இப்போ உங்கள் ஜென்மத்தில் வந்து ராகு இருக்கிறாரு. ராகு வந்து குரு பார்வையில் இருந்தாலுமே இப்போதைக்கு தனியாக இருக்கிறார், புதன் தொடர்பில் தனிச்ச ராகவாக இருக்கிறார், சுயசாரத்தில் போகிறாரு. குரு பார்வை ராகுக்கு இருக்குது, அதனால் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இருப்பினும் ராகு வந்து ராசிக்கு வந்து பின்னோக்கி வந்து ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 7ஆம் இடம் சம்மந்தப்படுறாரு. ஸோ 11, 8, 7 இது என்ன ஆகும்னா எதிர்பாராத சில செலவுகள் வரும். குடும்பத்திலும் சரி, கணவன் மன உறவுகளும் சரி, எதிர்பாராத சில செலவுகள் வரும். கூட்டுத்தொழில் ஜாயிண்ட் வெச்சர் போட்டு டீம் ஒர்க்ஸ் போட்டு செய்கிறவங்களுக்கு லாபம் குறையும், சரி. ஏன்னா 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. மூத்த சகோதர வழியில் சில பிரச்சனைகள் வரும். உங்களுக்கும் உங்கள் கூட பிறந்த மூத்த சகோதரன் அண்ணன், குறிப்பாக அண்ணன் விஷயத்தில் சில பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனை, பாகப்பிரிவினை பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா 11ஆம் இடம் வந்து ஒரே நேரத்தில் சனி பார்வையிலும் ராகு பார்வையிலும் இருக்குது. ஸோ 11ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு லாபஸ்தானம், சரியா. லாபம், ப்ராஃபிட், பெனிஃபிட்டை கொடுக்குற இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு பாவத்தொடர்பு இருக்கிறதுனால கற்பனசாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஒரு கல்லில் 3 பாங்கா, ராகுவுடைய தாக்கமும் குறையும், செவ்வாவுடைய தாக்கமும் குறையும், சனி பகவானுடைய தாக்கமும் குறையும். அந்த நேரம் இப்போ வந்திருக்கு, சரியா. இது வேத ஜோதிடத்தின்படி தான் சொல்கிறேன். நீங்கள் யார் வேணாலும் பஞ்சாங்கத்தை பார்த்துக்கலாம், சரியா. புள்ளி வாரமாக டேட் வைஸாக சொல்கிறேன், யார் வேணாலும் பஞ்சாங்கத்தை பார்த்துக்கலாம். அதாவது கோச்சாரத்துக்கு இது அமைப்பு, சரியா நேரில். இது போக உங்களுக்கு தசாபுத்தி நடக்கலாம். உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை இப்படி போய்கிட்டு இருக்கும்.
சரியா? புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சனி திசை, புதன் திசை, கேது திசை, அப்படி வயதானவர்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம வயதில் வந்து புதன் திசை, கேது திசை இப்படி நடக்கும். சரியா? எந்த திசை நடந்தாலுமே இந்த வழிபாடை பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, அடுத்து ராசிக்கு சுக்கிரனுடைய நிகழ்வும் சூரியனுடைய நிகழ்வும் ஓரளவு நல்லாயிருக்கும். சூரியன் சுக்கிரன் 2 பேருமே அடுத்தடுத்து ஓரளவு நல்ல நிலைமைக்கு போகிறாங்க. ராசிக்கு 4, 9, 7 கூடவும் நல்ல நிலைமையில் போகிறதுனால குடும்பத்தில் அம்மா, அப்பா, மனைவி இவங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரி, அந்த பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் வந்து உறவு முறையில் இந்த பிரச்சனை இருக்காது. தாய் அன்பு, தாப்பன் அன்பு, மனைவி அன்புலாம் நல்லபடியாக இருக்கும். இருப்பினும் தனிப்பட்ட முறையில் சில பிரச்சனை இருக்கும், பணப்பற்றாக்குறை இருக்கும், கவனமாக இருக்கணும். சரியா? ஜனன ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லாதவர்களுக்கு இது ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். சனி, செவ்வாய் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சஷ்டாச அமைப்பில் இருக்கக்கூடாது. ராசிக்கும் சரி, லக்கணத்துக்கும் சரி, பொதுவாக அவங்க சஷ்டாச அமைப்பில் இருக்கக்கூடாது. சஷ்டாச அமைப்புனா எப்படி சார் அப்படின்னா 6, 8, 12 மறையக்கூடாது. இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்காரு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் வந்து துலாமல் உச்சம் அடையக்கூடாது. உங்கள் ராசி கட்டத்தில் இந்த அமைப்பு இருக்கும் சில பேருக்கு. செவ்வாய்க்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இல்லை 8ஆம் இடத்துல இருப்பார். சரியா? எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த ராசியில் இருந்தாலும் சரி 6, 8, 12 மறையக்கூடாது. இவங்க 6, 8, 12 மறையாமல் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா ஓரளவு தாக்கம் கம்மியாக இருக்கும். எந்த ஒரு கிரகமுமே வந்துங்க ஒரு ராசி கட்டத்தில் கேந்திர கோணத்தில் இருக்கணும். இப்போ உங்கள் ராசி கட்டத்தை எடுத்துடுறீங்க, உங்கள் ஜனன ராசி கட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா லக்கணம் ராசி வந்து கேந்திர கோணத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் கும்ப ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறக்கலாம்னா, நல்லா சொன்னோம்னா ரிஷப லக்கணத்தில் பிறக்கலாம், அடுத்து சிம்ம லக்கணத்தில் பிறக்கலாம், அடுத்து வந்து விருச்சிக லக்கணத்தில் பிறக்கலாம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்லாயிருக்கும். ஏன்னா ராசி லக்கணம் ஒரு கேந்திரத்தில் வரும். கோணம்னா இவங்க இதில் பிறக்கலாம்னா மிதுனத்தில் பிறக்கலாம், துலாமில் பிறக்கலாம். சரியா? இந்த அமைப்பில் பிறந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில அமைப்பு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சில பேர் வந்து தனுசு லக்கணத்தை பிறந்திருப்பாங்க. இது பரவாயில்ல, லக்கணத்துக்கு 3ஆம் இடம் வரும் ராசிக்கு 11ஆம் இடம் வரும். 100க்கு ஒரு 50% நல்லாயிருக்கும். இவங்களுக்கு எப்படின்னா உழைப்பால் தான் லாபம் சம்பாதிப்பாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்து இவங்க காலத்தில் உழைச்சி கழிச்சு நல்லா லாபம் சம்பாதிப்பாங்க. ஏன்னா ராசிக்கு வந்து 11ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். லக்கணத்துக்கு ராசி கொஞ்சம் மறையும், ஆனால் ராசிக்கு லக்கணம் வந்து லாபமாக இருக்கும். ராசின்னு எடுத்துட்டாலே நீங்கள் தனிப்பட்ட ஆள்னு அர்த்தம். தனிப்பட்ட உங்களோட வளர்ச்சி, உங்கள் மனதாலும் உடலாலும் நீங்கள் ஒன்று படித்து ஒரு தூரத்துக்கு போய் வேலை பார்த்து தொழில் பண்ணி அது மூலிமா வருமானம் தெரிக்கிறது. ஸோ இப்படி தான் பலன்கள் போகும். இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த கும்பராசிக்கு வந்து இந்த லக்கண ரீதியாக நிறைய விஷயங்களை சொல்லலாம். நேரம் பத்தாது. இதே இந்த 1/2 மணி நேரம் ஆக போகுது. சரியா நேர்களே? அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். எதுவும் தகவல்னால் கேளுங்க. சார் எங்களுக்கு இந்த தசாபுத்திக்கு வீடியோ போடுங்க, நான் வந்து இப்போ சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு ராகு திசை முடிஞ்சிருச்சு, பிறக்கும்போதே ராகு திசையில் இருந்தேன், அதுக்கடுத்து குரு திசை, அதுக்கு சனி திசை, இப்போ புதன் திசை, ஒரு 50 வயசு ஆக போகுது சார், 50 to 60 ஆகுது, எனக்கு புதன் திசை பற்றி வீடியோ போடுங்க, இல்லைனா சனி திசை பற்றி வீடியோ போடுங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். சனி திசையும் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கெல்லாம் நடக்கும். அவிட்டம் 3 நாளில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நடக்கும். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வராது. புரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க சனி திசையை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அவிட்டம் சதயம் பிறந்தவங்களுக்கு சனி திசை கொஞ்சம் குருஷியலாக இருக்கும். சரியா? சனி திசை தான் கொஞ்சம் லாக் ஆகிடுவாங்க. அவிட்டம் சதயத்தில் பிறந்தவங்க, அதுவும் குறிப்பாக இந்த கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிகம், மேசம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க சனி மகா திசையில் டிஸ்டர்ப் ஆவாங்க. சரி, அவங்களுக்கு இப்போ 7 சனி நடக்கும். சனி பகவானும் சரியில்லை, இவங்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை இருக்கும். இப்போ நான் 4 லக்கணம் சொன்னேன் பார்த்தீங்களா, 4 லக்கணத்தில் இந்த சனி மகா திசையில் நடக்கிறவங்களுக்கு தான் டார்ச்சர் அதிகமாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக அந்த கற்பனை சாமி வழிபாடு பண்ணணும். சரியா நேரில்? இப்படி நிறைய பிரித்து சொல்லிடலாம். நான் பிரித்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், தனிப்பட்ட உங்களை தொட்டுருவேன் நான். சரியா? எல்லாமே செக்ரிகேஷன் பண்ண கண்டிப்பான உங்களை வந்து தனியாக தொட்டுருவேன். சரியா? தொட்டு அதுக்கு பலனை சொல்லிடுவேன். உங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் இந்த தசாபுத்தி பலன் சொல்கிறது. இப்போ சனி மகா திசைக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு லக்கணத்துக்குமே சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா எப்படி பலன்கள் அதை சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது மேட்ச் ஆகும். அதுபோல் ஒரு புத்தி நடக்கும். சரியா? சனி திசையில் செவ்வாய் புத்தி போய் நல்லா இருக்காது. இப்போ சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு சனி திசையில் செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது, சனி திசையில் ராகு புத்தி நல்லா இருக்காது. சரி, அந்த 2 புத்தியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த கற்பனை சாமி வழிபாடு பண்ணணும். சரியா நேர்களே? ராசி பலன்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா கிடையாது. சும்மா மேம்பாக்க கும்பராசிக்கு கோடிகள் குவியும், கும்பராசிக்கு அப்படி அடிக்கும் இப்படி அடிக்கும், யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டை கதவை தட்ட போகிறாரு, புதிய உறவு ஒன்று வரப்போகுது, ஒரு உறவு உங்களை விட்டு போக போகுது, இப்படிலாம் வந்து நிறைய பேர் தம்மையில் போடுறாங்க, டைட்டில் போடுறாங்க. அதெல்லாம் ஒரு இது கவர்ச்சிகரமாக போடுவாங்க, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுவாங்க. ஆனால் போதி ஜோதிடத்தில் வேத வாய்ப்பாடு தான், வேத ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடத்தின்படி கிரக அமைப்பு, கிரக சஞ்சாரம், பாதசாரம், தொடர்பு, அதோடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பலன் சொல்லுவேன். நம்ம வீடியோவை கேட்குறவங்களுக்கு தெரியும் போதி ஜோதிடத்தில் நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியும். அதுவும் கும்பராசியில் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே நேர்களே, இந்த வீடியோ இதோட நிறைய பண்ணிக்கிறேன். 30 நிமிஷம் ஆக போகுது. ரொம்பவும் பேசினாலும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. வீடியோவில் இருந்து அதிகமாக இருந்தாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் பேசுவேன், நான் பேசிக்கிட்டே இருப்பேன்.
இந்த சனி செவ்வாய் இணைவு வந்து எந்தெந்த லக்கணத்துக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் அதையும் சொல்லுவேன். அதையும் சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோ நிறைய பண்ணுறேன். மேச லக்கணத்துக்கு நல்லா இருக்காது, விரயம் அதிகமாக இருக்கும். ரிஷப லக்கணத்துக்கு ஓரளவு பரவாயில்ல. மிதுன லக்கணத்துக்கு வந்து காரியம் தொழில் நல்லபடியாக இருக்கும். கடக லக்கணத்துக்கு அப்பா வழியில் சில பிரச்சனைகள் வரும். சிம்ம லக்கணத்துக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. மேச லக்கணம் சிம்ம லக்கணம் 2 லக்கணத்துக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்கணத்துக்கு சுட்டு போட்டால் நல்லா இருக்காது, பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தீராத தலைவலி, பிரிஞ்சு இருக்கிறது, ஏகப்பட்ட இடியாப்பு சிக்கல் கன்னி லக்கணத்துக்கு வரும். துலா லக்கணத்துக்கு பரவாயில்ல, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். விருச்சிக லக்கணம் பிள்ளைகளால் பிரச்சனை, அதிர்ஷ்ட கட்டாய், குலதெய்வத்தோட அருள் இருக்காது, ரொம்ப பிள்ளைகளால் ரொம்ப மனக்கிடுவீங்க, தொட்டக்காரம் தொடங்காது. தனுசு லக்கணத்துக்கு தாய்வழி பிரச்சனைகள், வண்டி வாகன பிரச்சனைகள், ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆட்டோமொபைல் வச்சுருக்கிறவங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, பணம் கொடுக்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். மகர லக்கணத்துக்கு ஓரளவு பரவாயில்ல, சரியா? மகர லக்கணத்துக்கு ஓரளவு நல்ல காரிய அனுகூலம் இருக்கும். குடும்ப லக்கணத்துக்கு குடும்ப பிரச்சனை, சரியா? கும்ப லக்கணத்தை பிறந்தாலும் குடும்ப பிரச்சனை. மீன லக்கணத்துக்கு அவங்களே பிரச்சனை. கும்பராசி மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கே பிரச்சனையாக இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது, டோட்டல் லாக் ஆகிடுவாங்க. அவங்களாம் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். ஸோ இந்த வழிபாடு இப்போதைக்கு ரொம்ப யார் பண்ணணும் சார் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி செவ்வாய் சஷ்டாஸ்திரத்தில் இருந்தவங்க, அதுபோக அந்த 4 லக்கணம் சொன்னேன் பார்த்தீங்களா, மேசம் ரிஷபம், மேசம் விருச்சிகம் கடகம் சிம்மம், இந்த 4 லக்கணத்தை பிறந்தவங்களும் பண்ணணும். அதுபோக மேச லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்கள்லாம் கண்டிப்பாக கற்பனசாமி வழிபாடை பண்ணியே ஆக வேண்டும், சரியா? உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பண்ணுங்க. இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சரியா? இது சம்மந்தப்பட்ட இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. புரியலன்னா 1க்கு 100 தடவை கேளுங்க, சரியா? தமிழில் தான் பேசுகிறேன், தெளிவாக தான் பேசியிருக்கிறேன், வேகமாகவும் பேசலை, மெதுவாகவும் பேசலை, ஆவரேஜாக மீடியமாக தான் பேசியிருக்கிறேன். வாழ்த்துக்கள் நேர்களே, நல்லபடியாக நடக்கட்டும். இந்த வீடியோ இன்றைக்கி ஈவினிங் வந்துடும், தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி வரும். தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி கற்பனசாமி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, சரியா? இன்றைக்கி நட்சத்திரமும் அவருக்கு வேண்டிய நட்சத்திரம் தான், ராகுவி நட்சத்திரம் தான். இந்த ராகுவி நட்சத்திரம் மதிய வரைக்கும் இருக்குது, 1:47 வரைக்கும். அதுக்கு பின்னாடி பூரட்டாதி குரு நட்சத்திரம் வந்துடும். எப்படியோ இன்றைக்கி வந்து கும்பராசியில் தான் சந்திரன் இருக்கிறாரு. வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. கற்பன் உங்களை காப்பான். கற்பனை தவிர ஒரு வழி இல்லை. கற்பனசாமியை கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். கற்பனுடைய நாமத்தை சொல்லுங்கள். உங்கள் ஊரில் கற்பனசாமி எங்கெங்கே இருக்கிறாரு, உங்கள் ஊரில் உள்ள கோயிலை பற்றி சொல்லுங்கள், மற்ற ஆலயங்களை பற்றி சொல்லுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.